வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க உங்களை வேணான்னு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்களா ஒதுங்கி வந்துறதுதான், விலகி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா முதல்ல உங்களை அவமானப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்க ஒதுங்கி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில பேருடைய நிராகரிப்புகளை ஏத்துக்க பழகிக்கோங்க. மறுபடியும் வழினா நீங்களா போய் தேடி தேடி போய் கெஞ்சாதீங்க. தேடி தேடி அவங்க கிட்ட போயிட்டு துரத்தி துரத்தி போய் நீ ஏன் இப்படி என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்க மதிப்பு என்ன அப்படிங்கறத முதல்ல நீங்க உணருங்க. உங்களை நீங்க முதல்ல வளமாக்குங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நலமா நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சோ யாரையும் தேடி போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு மரியாதைய நீங்களே உருவாக்குங்க. உங்களுக்கு தகுதியை நீங்களா உருவாக்கிக்கோங்க. யாரையும் தேடி போய் அசிங்கப்படாதீங்க. இங்க தொடக்கத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத எல்லா விஷயத்தையும் பழக்கத்துல நாம தெரிஞ்சுக்கலாம். யார் யார் எப்படி அப்படிங்கறத. இங்க யார் உங்களை எந்த இடத்துல வைக்கிறாங்களோ, எந்த தூரத்துல வைக்கிறாங்களோ அதே தூரத்துல இருந்து வாழ பழகிக்கோங்க. அதனால நம்மளுக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது கிடையாது. சோ அப்படியே வாழ பழகிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு நல்லதுதாங்க. இங்க முடிஞ்சதையும் சரி இழந்ததையும் சரி என்னைக்குமே மறுபடி உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வராதீங்க. சில நினைவுகள் இருக்கு பாத்தீங்களா, கசப்பான நினைவுகள், அது எல்லாமே குப்பைக்கு சமம். மறுபடி அது உங்க மைண்ட்ல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத உங்க மனச நீங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. இங்க மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மறதிங்கிற விஷயம் நம்ம மனசோட வியாதிக்கு செலவில்லாத ஒரு மருந்து. அதனால ஒரு சில விஷயங்களை, கசப்பான நினைவுகளை நீங்க மறந்துடுறது தப்பே கிடையாதுங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எந்த உறவா இருந்தாலும் சரிங்க, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில நமக்கான இடம் எது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நீங்க பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவுல என்னைக்குமே சண்டையும் வராது, பிரிவும் வராதுங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அப்பதான் கடைசி வரைக்கும் இந்த உறவு நீடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க வியர்வை துளியா இருந்தாலும் சரி, கண்ணீர் துளியா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே நம்மளுக்கு உப்பா தான் இருக்கும். ஆனா இந்த ரெண்டும் தான் நம்மளுடைய வாழ்க்கையவே இனிப்பா மாத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க நல்ல நாட்களை நாம சந்திக்கணும் அப்படின்னா ஒரு சில கசப்பான நாட்களை, மோசமான நாட்களை எல்லாம் கடந்துதான் அந்த நல்ல சந்தோஷமான நாட்களை நாம அனுபவிக்க வேண்டி இருக்கு. சோ அதே மாதிரி தாங்க நல்ல மனுஷங்களை நாம அடையாளம் காணணும் அப்படின்னா ஒரு சில மோசமான மனுஷங்களை நாம கடந்து போய் தான் ஆகணும். சோ என்னடா நம்ம சந்திக்கிற எல்லா மனுஷங்களுமே இப்படி இருக்காங்களேன்னு வருத்தப்படாதீங்க. இது எல்லாமே ஒரு அனுபவம், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் உங்களோட மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க உனக்குலாம் இந்த உலகத்துல ஏமாத்த தெரியல அப்படிங்கறது தான் நாசுக்கா நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. உனக்கெல்லாம் இந்த உலகத்துல பொழைக்கவே தெரியல அப்படிங்கறத இப்படி மாத்தி சொல்றாங்க. சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.